ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி எல்லா சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த கதை சம்பந்தப்பட்ட உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் வேருக்கு நீர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நாவல். அதுதான் இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்றோம். இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ரொம்ப அருமையான ஒரு கதை. காந்திய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அகிம்சை கொள்கை, இது எல்லாமே அடிப்படையா வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கதை. ரொம்ப நாளா நம்ம சேனல்ல கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. ஸோ இப்பதான் அதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஸோ வேருக்கு நீர். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசினால நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இந்த நாவலும் பொது காப்புரிமைக்கு கீழே வருதுங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். வேருக்கு நீர் பகுதி 1. அத்தியாயம் 1. மாலை ரொம்ப நல்லா இருக்கு ரங்கா, நெஜ பூமாலை போலவே இருக்கு என்று யமுனா வியந்து பாராட்டுகிறாள். ரங்கனுக்கு பெருமை பிடிபடவில்லை. பெரிய முண்டாசும் சந்தன பொட்டும் கோட்டுமாக கம்பீரமாகத்தான் நிற்கிறான். ரங்கா, கவுடர் வெறும் தோட்டக்காரர் இல்ல, ஒரு நல்ல கலைஞருங்கிறத விளக்கிட்டாரு என்று துரை புகழ் மாலை போடுகிறான். வெறும் ரோஜா, முல்லை என்று மாலை அமையாமல் கீழ்நாட்டு பூ, மலைநாட்டு பூ எல்லாம் கலந்த பூ மாலையாக இருப்பதுதான் இதன் சிறப்பு. என்ன சொல்கிறீர்கள் சுமதி தாயி? மாலையை யாருக்கு போட போகிறீர்கள்? அதை தெரிந்து கொண்டால்தான் சிறப்பை சொல்ல முடியும். சுமதி தாயி மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பெண்மணி. வார்தா ஆசிரமத்திலிருந்து காந்திய நெறி பயின்றவள். அவள் இந்த நீலமலை மூளை ஆசிரமத்தில் இவர்கள் கொண்டாட போகும் நூற்றாண்டு விழாவில் பங்கு கொள்ள வந்திருப்பதே சிறப்புதான். பாரத தேவியாக வேஷம் போட போகிறாளே அந்த சிறுமி பார்வதிதான் இதை அணிய போகிறாள். நேற்று ஒத்திகையில் பார்த்தீர்களே என்று யமுனா விளக்கிய பின்னரே அது அவளுக்கு புரிகிறது. அதானே பார்த்தேன், பாபுஜியின் படத்துக்கு இது எப்படி பொருந்தும்னு. இல்ல, அதுக்குதான் கதர்மாலை முன்பே போய்விட்டதே. பல மதங்கள், பல வண்ணங்கள், பல மொழிகள், பல தரங்கள், இவற்றை விளக்க பலதரத்து பூக்கள். ஆனால் பாரத சமுதாயம் ஒரே பண்பாட்டின் சரட்டில் ஊடுருவி நிற்கிறது என்று யமுனா விளக்குகையில் துரைக்கு அவள் பரவசமுற்று நிற்பதாக தோன்றுகிறது. உணர்ச்சி வசப்பட்டால் மலர் இதழ்கள் போன்று மடிந்தாற் போல் அவளுடைய மடல்கள் சிவந்து விடுகின்றன. எங்கோ ஒரு கிராமத்து மூலையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று அமைந்த ஒதுக்குப்புறத்தில் பிறந்து வளர்ந்திருக்கும் அவன் காந்தி கிராமத்து அரிஜன சிறுவர் இல்லத்துக்கு வரும் வரையிலும் அந்த குப்பை மேட்டு சண்டை சச்சரவுகளையும் சல்லாப வினோதங்களையுமே தானே அறிந்திருந்தான். அந்த பருவத்தில் படியாததை பின்னே வாழ்நாள் எல்லாம் படிய வைத்தாலும் அந்த ஈடுபாடு வராதோ? யமுனா காந்தி நூற்றாண்டு விழாவுக்காக ஆசிரம குழந்தைகளை கொண்டு ஒரு கதம்ப நிகழ்ச்சி தயார் செய்திருக்கிறாள். உண்மைதான். ஆனால் இந்த ஆசிரமத்தில் யார்தாம் காந்தியடிகள் கண்ட அன்றைய பாரத சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள்? யமுனாவின் தந்தை, இன்று நடமாட்டம் இல்லாமல் கட்டிலோடு முடங்கிவிட்ட தந்தை, அந்த நாட்களில் காந்தியடிகளுடன் சம்பாரன் சத்தியாகிரகத்துக்கே புறப்பட்டவர். யமுனாவின் தாயோ காந்திஜியின் சேவா கிராம ஆசிரமத்தில் கிடைத்த துணை. இவர்கள் எல்லோரும் கூட காந்தியடிகளை பற்றியோ நாட்டுப்பட்டை பற்றியோ பேசும்போது இப்படி உணர்ச்சி வசப்பட்டு விடுவதில்லை. அவன் அரிஜனங்கள் என்று தாய் போல் கனிவு கொண்ட அடிகளின் பெயரால் நிறுவப்பெற்ற கருணை இல்லத்திலேயே அரசு நீட்டிய கையை பற்றி கொண்டு சமுதாயம் மதிக்க தகுந்த மனிதனாக உருவாகி இருக்கிறான். துரைராஜன் BA என்று கடிதங்களில் வரும் வரியிலேயே அவன் தன்னைத்தானே பார்த்து மகிழ்ந்து கொள்ளுகிறான். எனினும் இந்த யமுனாவை போல அவன் உணர்ச்சி பரவசனாகி விடுவதில்லை. ரங்கன் வைத்த ஒட்டு செடியில் மலர்ந்து நிற்கும் ரோஜாவை போன்ற அந்த முகம், ஒட்டில் மலை ரோஜாவுக்குரிய வண்ண சிறப்பு, அடுக்கடுக்கான இதழ்கள். ஆனால் மலை ரோஜாவுக்கு இல்லாத வாசனை எண்ணங்களை நிறைக்க செய்கிறது. இந்த ஆசிரமத்துக்கு யமுனா ரோஜா இல்லை, மான் இல்லை, இல்லை சிங்கம் இல்லை, ராஜகுமாரி. என்ன நீங்கள் பஸ்ஸுக்கு புறப்பட்டு விட்டீர்களா என்ன? திகைத்து போனார் போல நிற்கிறீர்களே என்று யமுனா கேட்கும் போதுதான் அவன் ஒரு புன்னகை செய்து சமாளிக்கிறான். மற்ற சாமான்கள் எல்லாம் ஜோசப் சாருடன் போயாச்சுல்ல? ஆமா, இந்த மாலை தான் எனக்கு தெரிஞ்சு பாக்கி. நீங்க முன்ன போய் ரங்கனோட பஸ்ஸ கொஞ்சம் பிடிச்சு வையுங்க, ஓட்டமா வந்துடுறோம்.
சுமதியும் அவளோடு நடக்கின்றனர். பூங்காக்குடிலிருந்து அவர்கள் இல்லம் செல்லும் சரளை மண்பாதையின் இருமருங்கிலும் பச்சை குஞ்சம் கட்டினார் போல காணப்பெறும் வாசனை புல் பாத்திகள் வறண்டு கிடக்கின்றன. ஒருபுறம் பள்ளத்தில் ஓடும் ஆற்று நீரை மேட்டுக்கு இறைத்து தரும் பம்பு செட் ஓடிக்கொண்டிருந்தாலும் வானவனின் கருணை இன்றி வளமுண்டோ என்று கேட்கும் பாவனையில் இலைக்கோசும் பூக்கோசும் சவளை குழந்தைகளைப் போல காட்சியளிக்கின்றன. ரங்கனின் தந்தை உதகையின் ஐரோப்பிய கவர்னர்கள் காலத்து மாளிகை தோட்டத்தில் பணி செய்தவன். இந்த ரங்கன் அந்த சிறு வயதிலேயே ரோஜா பதியன்களிலும் ஸ்வீட் பீஸ் கொத்துகளின் நறுமணச் சூழலிலும் வளர்ந்தவன். 7 வயதிலேயே ஜாடிகளில் அழகாக பூ போடுவானாம். பாரத தேவிக்கு அவனை கொண்டு காகித பூமாலை கட்ட சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது. பூந்தோட்டத்தை குறுக்கி மேலும் மேலும் பெருகும் வயிற்று பசி தீயை அவிக்க கப்பை கிழங்கும் வாழையும் நட்டிருக்கிறார்கள். துரை இங்கே எத்தனை காலமாக இருக்கிறார் யமோ என்று கேட்கிறாள் சுமதி தாயி. யமுனா சட்டென்று தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். துரை இங்க வேலைக்கு வந்து சேரலையே. வில்லூர் அணை கட்டும் போது படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு வந்தாரு. அப்போதெல்லாம் ஓய்வு நாட்கள்ல இங்க வருவாரு. அம்மாவனோடு பேசுவாரு. பம்பு செட்டு விளக்கு எதுலயாச்சும் கோளாறு இருந்தா கவனிப்பாரு. அப்புறம் அணை திட்டம் முடிஞ்சு வேலை இல்லாம போய்விட்டது. 6-7 மாசமா வேலை ஒண்ணு இல்ல. வேலையும் கிடைக்கல. 1 மாசம் முன்ன இங்க வந்தாரு. இங்க பெரிய பையன்கள் 4-5 பேருக்கு அடிப்படை தொழில் நுணுக்கங்கள் வயரிங் போன்றதெல்லாம் அவராக சொல்லி கொடுக்கிறாரு. அம்மாவனுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாத, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. துரை திருக்குறள் வகுப்பு எடுப்பார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சுமதி தாயி. அதான் முதல்ல இங்குள்ள ஆதிவாசி இருளல் இறமோ என்று நினைச்சேன். எனக்கும் கூட அவருடைய பேச்சு சுபாவம் எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்படி எத்தனை எத்தனை இளைஞர்களை நம்பிக்கையற்ற எதிர்காலத்தோட வைத்திருக்கிறது பாரு. யமுனா யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். ருக்மணி அம்மை குடிலின் வாயிற்புறம் மூங்கிற் குழாயால் கன்றுக்குட்டிக்கு கஞ்சி புகட்டி கொண்டிருந்தாள். மூங்கிற் தட்டிக்கு மேல் ஓடுகள் வேயப்பெற்ற இல்லம். 14க்கு 16 மண்ணில் மெழுகிய கூடம். சுவரில் நூல் சிட்டம் நிறைவேறாமல் மாட்டியிருக்கிறது. மூங்கில் அலமாரியில் அடுக்கடுக்காக புத்தகங்கள். ஒரு கொக்கியில் அரிக்கேன் விளக்கு தொங்குகிறது. ஒட்டி ஒரு வாயிற்படி தெரிகிறது. உள்ளே புகுந்தால் 10 அடிக்கு 12 ஒரு அறை. மரக்கட்டில் ஒன்றில் யமுனாவின் தந்தை படுத்திருக்கிறார். கை கெட்டும்படியாக வலது பக்கம் நீண்ட பலகையில் புத்தகங்கள் எழுதும் பலகை, மூக்கு கண்ணாடி, ஒரு கடிகாரம் இருக்கின்றன. அங்கும் ஓர் அலமாரி நிறைந்த புத்தகங்கள். நலிந்த உருவில் படித்திருப்பவரின் வயதை 60 80 வரையிலும் கொண்டு நிறுத்தலாம். கதிரேசனின் ஒளிப்பட்டிராத குருத்து போல் முகம் வெளுத்து சுருங்கி இருக்கிறது. அகன்ற நெற்றியும் கூரிய செதுக்கு அமைப்புமாக விளங்கும் அந்த முகம் ஒரு காலத்தில் மிகுந்த ஒளியுடன் திகழ்ந்திருக்கக்கூடும். கட்டில் சாதாரண கட்டில்களை விட அவர் உடலுக்கேற்ற வகையில் நீளமாக இருக்கிறது. சுருங்கிய பாதங்கள், உள்ளங்காலின் வெண்மையான நிறம் முதியவர் நடமாட்டம் விட்டு பல நாட்கள் ஆயின என்று எடுத்துரைக்கிறது. லேசான நச்சுக்கொல்லியின் மனம் நோயாளியின் அறை என்ற உணர்வை தோற்றுவித்தாலும், என்னம்மா பஸ்ஸுக்கு போகல என்று கேட்பவரின் குரல் ஆரோக்கியமாகவே இருக்கிறது. போய்கிட்டே இருக்கோம்பா. சுமதி தாயி உங்ககிட்ட சொல்லிக்காம போயிடுவாங்களா? சுமதி தாயியா? போய் வாங்கம்மா. இவ்வளவுக்கு நினப்பு வச்சு இந்த மூளைக்கு வந்து குவிந்த கரங்கள் நடுங்குகின்றன. சற்று முன் ஆரோக்கியமாக ஒலித்த குரல் கரகரத்து ஒலிக்கிறது இப்போது. யமுனா அந்த கைகளை பற்றி கொண்டு விழிக்கடைகளை துடைக்கிறாள். நான் உண்மையில பெங்களூர் காங்கிரஸுக்கா வந்தேன். ராம்ஜிய பார்க்கணும், ருக்மணி தாய பார்க்கணும்னு தான் ஓடி வந்தேன். எப்படி இருந்த குடும்பம் எப்படியோ போயிடுச்சு. ஆண்டவன் இருக்கார், வேற எதை சொல்ல? எனக்கு நம்பிக்கையே போய்விட்டது சுமதி தாயி. சே, இது என்ன ராம்ஜி சார், நீங்களா? உங்கள் நம்பிக்கை ஏன் போகணும்? இதோ யமுனாவை பார்த்து கொண்டா நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள்? அவர் தாமாக கண்களை துடைத்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் பார்க்கிறார். கை குவிகிறது மீண்டும். போய் வாங்கம்மா, போய் வாமா யமுனா. ருக்மணி அம்மை வாயிற்படியில் நிற்கிறார். சுமதி அவளை தழுவி விடைபெறுகிறாள். இந்த மூலையில் சத்தியம் இருக்கிறது, அது இருக்கும். சத்தியம் எங்கேனும் மாயுமோ சோதரி? சுமதிக்கு பேச நான் எழவில்லை. யமுனா தன்னுடைய மாற்று சேலையையும் 2 தேவைகளையும் பைக்குள் திணித்து மாட்டிக்கொள்கிறாள். பஸ் நிற்கிறதோ என்னவோ. வாருங்கள் சுமதி தாயி. இருவரும் சாலையை பிடிக்க விரைகின்றனர்.
ஜூலை மாசம் 20 தேதியில் மேற்கு தொடரில் இப்படி வறட்சி நிலவுவதுண்டோ? மூடி கண் திறந்து வானவன் கண்ணாமூச்சி ஆடுவதுடன் மறைந்து போகிறான். ஒரு மேக குஞ்சு சினையாவதில்லை. ஆறு மெலிந்து இழையாக ஓடுகிறது. எங்கோ சந்திர மண்டலத்தை எட்டி பிடிக்கிறார்கள். அரசியல் வானில் கொந்தளிப்பு. தனி மனிதர்களையும் அது ஆட்டி படைக்கிறது. இந்த மூளை நோஞ்சான் குழந்தையாய் கண்களில் மட்டும் ஒளியை வைத்துக் கொண்டு உயிர்த்திருக்கிறது. கண்களில் மட்டுமே ஒளி. ஓ, சாலையில் பஸ் வந்து நிற்கிறதே. ரங்கன் நீளமான அந்த மாலை பெட்டியை மூங்கில் இலைகளால் ஒரு பெட்டி முடைந்திருக்கிறானே. பஸ் உள்ளே ஏற்ற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் அவன். ஊட்டி டிராமாக்கு போறது. பாரத தேவிக்கு மாலை, இல்லாட்டி கண்டமுண்ட சாமான்களோடு மேல போடலாம் என்று மாலை பெட்டியுடன் நிற்கிறான் ரங்கா. இருக்கட்டுமேயா, அதான் பெட்டிக்குள்ள வச்சிருக்கியே, கீழெல்லாம் மெரிச்சு துவையல் ஆக்கிடுவாங்க. ரங்கனின் முகத்தில் கவலை கனக்கிறது இப்போது. அது என்னவோ தெரியாதுங்க, என் பக்கத்துல அது இருக்கணும் என்றான் ரங்கன் உறுதியாக. அப்ப அந்த ஆளைய மேல ஏத்திருங்க என்று யாரோ ஒருவர் நகைச்சுவையுடன் சிரிக்கிறார். இந்தாயா, ஒன்னும் ஆகாது, நான் கேரண்டி, போடப்பா மேல. பெட்டியை காக்கி சட்டையால் பற்றும் போது ரங்கன் அழுது விடுவான் போல் இருக்கிறது. ரங்கனின் முகத்தை பாருங்க யமுனா என்று நகைக்கிறான் துரை. பாவம், ஒரு அற்பமான உடைமை. இதற்கே இப்படி மனித இயல்பு இருக்குமானால் தனி உடைமை என்று மனிதனோடு பரம்பரை பரம்பரையாக ஊறியவற்றை எல்லாம் எப்படி பிரித்து எடுப்பது என்று கூறிக்கொண்டே யமுனா பஸ்ஸில் ஏறி முன்புறம் அவர்களுக்காக ஒதுக்கப்பெற்ற இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொள்கிறாள். அதுதான் ரத்தம் சிந்த பிரிக்கும் தந்திரம் என்று விடையுறுக்கிறாள் சுமதி. அது என்ன மார்க்சியம் பேசுறீங்க? பெங்களூர் காங்கிரசுக்கு அப்புறம் வேற என்ன, எப்படி பேசுறதா? அதுவே இது, இதுவே அது. நீங்க என்ன எல்லாத்துக்கும் பெங்களூர் காங்கிரஸ வம்பு கிழக்குறீங்க? நீங்க ரைட்டா என்று சிரிக்கிறான் துரை. நீங்க லெப்டா என்று திருப்பி கேட்கிறாள் சுமதி தாயி. உண்மையில் சுமதி தாயி எத்தனை தடவைகளோதான் பெங்களூர் காங்கிரசுக்கு வந்தவள் என்பதை நினைப்பூட்டி விட்டாள். தன் மனத்தாங்களை கொட்டி கொள்ளத்தான் அவர்களை தேடி வந்திருப்பாளோ என்று கூட யமுனா நினைக்கிறாள். தங்கிய 2 நாட்களிலும் நூற்றாண்டு விழா கதம்ப நிகழ்ச்சியை கொண்டே அவனை பேச விடாமல் அடித்தாயிற்று. இப்ப ஆசிரமத்துல பம்பு செட்டு ஓடுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராம்ஜி சரியாக இருந்தா ஒவ்வொரு குடமாக மேலேத்தி தண்ணீர் இறக்க சொல்லுவாராக்கும். ஆஹா, அதெல்லாம் நடக்கும் செயல் இல்ல. ஆசிரமத்தில இருந்து வரும் ரங்கன் இப்ப ஊட்டியில ரேஸ் இருந்தா அங்கதான் முதல்ல போவான். இல்லாவிட்டால் எங்கே சினிமா ஸ்டார்கள் வந்து ஷூட்டிங் நடக்கிறதோ அங்க ஆஜராயிருவான். இந்த பஸ்ஸையே எடுத்துக்கொள்ளுங்கள். 20 வருஷத்துக்கு முன்ன இங்க வெளி உலகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம மாறி இருளன் சினிமா எங்கன்னு அலைகிறான். பிரேமா சினிமா பாட்டு நல்ல தமிழ்ல எப்படி பாடுது? யமுனாவுக்கு பேசும் உற்சாகமோ கலகலப்போ இல்லை. மலைப்பாதையில் உய் உய் என்று பஸ் ஏறுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன் இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் நீர்மின் நிலையங்களுக்காக போட்ட சாலை. இந்த இருண்ட மலை கானகங்களில் புத்தொழியும் புதிய நாகரிக மலர்ச்சியும் வந்துவிட்டதன் அடையாளமாக இந்த பஸ் குதிரை பந்தய திருவிழாவுக்கும் மக்களை சுமந்து கொண்டு மலையேறுகிறது. வன விலங்குகளின் இருப்பிடமாக திகழ்ந்த இருண்ட கானகங்கள் இன்று கரைந்து விட்டன. தன்னிச்சையாக குதித்து செல்லும் அருவிகள் இன்று மறைந்து விட்டன. மலைச்சரிவெங்கும் பச்சை குவியல்களாக தெரியும் தேயிலை செடிகளினூடே கரைந்த கானகங்களினூடே கோபுரந்தாங்கிகளில் வீரியமிக்க மின்வடங்கள் செல்கின்றன. நீர்த்தேக்கங்களை ஒட்டி செயற்கை பூங்காக்கள், அவற்றை ஒட்டிய சுற்றுலா விடுதிகள், வாயில் விடுதிகள், வாயில்களில் நீண்ட படகு போன்று பளபளக்கும் ஊர்திகள், சில நீர்த்தேக்கங்களில் அலங்கார படகுகளும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீர் இல்லையே. புல் சரிவுகளில் உல்லாசம் விரும்பி வருபவர்களுக்காக மட்ட குதிரைகளை பிடித்துக் கொண்டு நிற்கும் ஏழைகளுக்கொப்ப அணைத்தேக்கம் காட்சி அளிக்கிறது. ஏழ்மை கொடியது. வயிற்றுக்கில்லாத ஏழ்மை மட்டுமல்ல. இந்த முக்கல் முனகல் பஸ்ஸில் இடித்து நெருக்க வயிற்று குடல் சுருண்டு வாயில் வந்து விடுவது போல் புரட்ட இப்படி போக வேண்டி இருக்கிறதே, அந்த படகுக்காரில் போக வழி இல்லையே என்ற ஏக்கத்தை தோற்றுவிக்கும் உணர்ச்சியும் ஏழ்மையில் இருந்து பிறப்பதுதான். அதை எப்படியேனும் வெற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் கஞ்சிக்கு தானியம் வாங்க வைத்திருக்கும் கைப்பொருளையும் ஜாக்பாட்டில் கொண்டு கொட்டுகிறார்கள். வெளியில் இருந்து சில்லென்று காற்று முகத்தில் வந்து படுகிறது. மேலே மழை பெய்யுமோ? சில வளைவுகள் ஏறும் முன்பே சாரல் பெருந்துளிகளாய் பஸ்ஸை தாக்குகிறது.
பரபரவென்று பஸ்ஸின் திரைச்சீலைகளை இழுத்து மாட்ட ஒரு சிறு போராட்டம் நிகழ்த்த வேண்டி இருக்கிறது. கொக்கிகள் இருந்தால் கண்ணுள்ள ஓரங்கள் கிழிந்து போயிருக்கின்றன. கண் இருந்தால் கொக்கிகள் இல்லை. படபடவென்று அவைகளும் நீர்த்துளிகளுமாக மோதிக்கொள்ள கொண்டை ஊசி வளைவுகளில் ஏற இயலாமல் வழுக்கி வழுக்கி பின்வந்து முன்னேறுகிறது வண்டி. சுமதி பைக்குள் இருந்த சால்வையை எடுத்து போர்த்தி கொள்ளுகிறாள். கருப்பில் சிறு சிறு பூக்கள் தைத்த சால்வை. இது எங்கே வாங்கினீர்கள் சுமதி தாயி? இது பிரபாதேவி கொடுத்தார். அஸ்ஸாமில் நெய்தது என்று நினைக்கிறேன். ஆமாம், பிரபாதேவி யாரோ சுமதி தாயி? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு முதல் அரசியல் தேர்தலில் நிற்கவில்லை. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் நின்று வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறாள். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. பிறகு தேர்தலுக்கே நிற்கவில்லை. பதவி காலத்தில் தொடர்புகளும் நட்பும் நிறைய இருந்திருக்கும். மஞ்சூரு மஞ்சூரு கோட்டும் தலைப்பாகையுமாக சிறிது மழை பெய்த குளிர்ச்சியில் பளிச்சென்று காணும் பச்சைகள் இடையே மனித கும்பல் குதிரை பந்தயத்துக்கும் திரைப்பட விழாவுக்கும் போக துடித்து பஸ்ஸை நெருங்குகிறது. பூக்குடைய கீழே இறக்குப்பா என்று ரங்கன் குரல் கொடுப்பது யார் செவிகளிலும் விழவில்லை. கூட்டம் அதிகம்தான். 7 பேர்களை அதிகமாக கீழே நடக்கும் இடத்தில் உட்கார ஏற்றிக்கொள்கிறான் கண்டக்டர். பிறகு தேநீர் அருந்த செல்கிறான். துரை ஆவி பொங்கும் தேநீர் டம்ளர் 2 ஏந்தி கொண்டு வருகிறான். என்ன இது? நாங்க கேட்கலையே. கேட்காம போனா நான் வாங்கி தரக்கூடாதா? அது சரி என்று சுமதி தாயி புன்னகையுடன் வாங்கிக் கொண்டு யமுனாவிடம் ஒன்றை கொடுக்கிறாள். முதலில் ராம்ஜியின் லட்சியம் இந்த மலைக்காடுகளில் காந்திஜியின் ஊருளி ஆசிரமத்தை போல ஒன்று அமைத்து இயற்கையின் வைத்திய சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். பிறகு அவரே சல்பா மருந்துகள், ஊசி வைத்தியம் எல்லாம் செய்ததை நானே முன்பு 58 வந்தபோது பார்த்தேன். தேநீரை கண்ணெடுத்து பார்த்திராத ருக்மணிபாய் 3 நேரமும் தேநீர் அருந்தியதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இங்கே வாழ்க்கை முறையே சோதனையாக வாழ்ந்து பார்ப்பதுதானே சுமதி தாயி. நம் ஜனநாயகம் அல்ல, மக்களாட்சியை போல என்று சிரிக்கிறான் துரை. ஆமாம், பரீட்சையில் தோல்வியும் வரலாம் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. நம் ஜனநாயகம் தோல்வி என்று சொல்கிறீர்களா என்ன என்று யமுனா கேட்கும் கேள்வி வேகமாக வந்து தாக்குகிறது. பின்ன இது வெற்றியாக்கும். சந்தேகமில்லாமல் முதலில் உலகிலேயே பலாத்காரத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி ஜனநாயக முறை தேர்தலில் பதவிக்கு வந்திருப்பது இந்த நாட்டில்தான். பல்வேறு இன மத மொழி கலப்புள்ள புதிய விடுதலை பெற்றதொரு நாடு என்பதை மனக்கண்ணில் நிறுத்தி கொண்டு வெற்றியா தோல்வியா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்றாள் யமுனா. அடே அப்பா, யமுனாவுக்கு எத்தனை ரோசம் வருகிறது. கட்சி மாறுவதும் அரசுகள் கவிழ்வதும் முட்டையடிப்பதும் ஜனநாயகத்தின் மாபெரும் வெற்றியானால் வைத்துக்கொள். சுமதியின் குரலில் நகையின் இழை மாறவில்லை. அது இத்தனை பெரிய ஒரு அமைப்பில் ஜனநாயக உரிமையினால் ஏற்பட்ட ஒரு வண்ணம். அதனால் ஜனநாயக உரிமை வெற்றி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? குருடனாக இருந்த மகன் கண் பெற்றதால் நாள்தோறும் சினிமா பார்த்து கெட்டு போகிறான். அதனால் அவனுக்கு கண் கிடைத்ததே தப்பு என்று ஒரு தாய் சொல்வாளா? அடங்கி ஒடுங்கி கிடந்த எல்லா சக்திகளும் ஆசைகளும் அந்த கண்களை பெற்றதனால் விழித்துக் கொண்டிருக்கின்றன. அதை சமாளிக்க வழிகாட்டி அழைத்துச் செல்ல நல்ல தலைவர்கள் வேண்டும். அதை சொல்லுங்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். அது சரி, அந்த நாட்களில் தலைவர்கள் தன்னலமற்ற தியாகத்தினாலும் நாட்டு பற்றினாலும் எளிய மக்களும் தரம் உயர வாழ வேண்டும் என்று மெய்வருந்த சேவை செய்ததினாலும் உருவானவர்கள். இந்நாட்களிலோ கூட்டங்களாலும் கோஷங்களாலும் பூமாலைகளாலும் பத்திரிகைகளாலும் உருவாக்கப்படுகிறார்கள். உண்மையான தியாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கூட இந்த நாட்களில் இந்த விளம்பரங்கள் இல்லையில் ஈடுபடவில்லை. இதனால் கையில் பணமுள்ளவன் மற்றவர்களை விலைக்கு வாங்கி சாதித்துக் கொள்கிறான். மிருக வலிமை கொண்டவன் பணக்காரனை உருட்டி மிரட்டி வன்முறையில் அவனை விலைக்கு வாங்குகிறான். இது ஏன் இப்படி ஆயிற்று? என்னை கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? நான் தலையும் இல்லை, பணமும் கிடையாது. இந்த கால இளைஞரின் ஆர்வத்தை தூண்டிவிடும் சாமர்த்தியம் இல்லாத பத்தாம் பசலி. ஏன் இப்படி அழுத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் அடுத்த முறை தேர்தலுக்கு நிற்கையில் நான் பிரச்சாரம் செய்ய வருவேன் பாருங்க. போஸ்டர் போடணும். அதில்தான் வெற்றியே அடங்கி கிடக்கு. என்ன சொல்றீங்க யமுனா என்று கேட்டான் துரை. யமுனா வரி வரியாக காய்ந்து கிடக்கும் விளைநிலச் சரிவுகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். முகத்திலே உற்சாக மலர்ச்சிக்கு மாறாக தீவிரம் குடிகொண்டிருக்கிறது. அத்தியாயம் 2.
ஜோசப் முன்னதாகவே வந்து பஸ் நிற்கும் இடத்தில் அவர்களுக்காக காத்து நிற்கிறார். முடியில் பாதிக்கு பாதியாய் வெண்ணிற இலைகள் அடர்த்தியான கிராப்பில் பங்கு கொண்டிருக்கின்றன. சிறிய ஹிட்லர் மீசை கருப்பாகவே இருக்கிறது. விழிகளின் கூர்மை மூக்கு கண்ணாடியிலும் தெரிகிறது. அந்த நாட்களில் ஜெயப்பிரகாஷ் அச்சுத பட்டவர்த்தன் கோஷ்டியில் இருந்தவர் ஜோசப். ஜெயப்பிரகாஷ் தீவிர அரசியலை உதறி சர்வோதய தொண்டுக்கு வழிகாட்டிய போது ஜோசப் ராம்ஜியின் சேவா சிரமத்தில் பங்கு பெற அப்போது இந்த ஆசிரமம் கூடலூர் பக்கம் அமைந்த இயற்கை வைத்திய இல்லமாகத்தான் இருந்தது. யமுனா சிறு வயசு குழந்தையாக அவருடைய தோளிலும் மடியிலும் முதுகிலும் ஏறி விளையாடியவள். பின்னர் அவள் கோவை நகரில் படிக்கச் சென்று விடுதியில் இருந்த நாட்களில் காந்திய நெறிமுறைகளுடன் இயங்கிய அந்த பள்ளி விடுதியில் இவளை பார்க்க அடிக்கடி இந்த அம்மாவன் தான் வருவார். குடை போன்று அமைக்கப்பெற்ற அந்த பார்வையாளர் கொட்டகையில் கதர் சட்டையும் கையில்லாத உட்கோட்டும் மூக்கு கண்ணாடிக்குள் அன்பு தவழும் விழிகளுமாக நிற்பார். எந்தா குட்டிக்கு எந்த வேணும் என்று கேட்ட வண்ணம் மடியில் இருந்து ரகசியமாக ஒரு பொட்டலை எடுத்து அவள் கைகளில் வைப்பார். அதில் எண்ணி 20 நேத்திரங்காய் வறுவல் வில்லைகள் இருக்கும். ஆசிரமம் போன்ற அந்த விடுதியில் வறுவல் பொரியல் போன்ற தீனிகள் செய்ய மாட்டார்கள். ஜோசப் கோவைக்கு வரும்போது 100 கிராம் வறுவலை வாங்கி குறித்துக் கொண்டு ஊர் முழுவதும் சுற்றுவார். அதில் அவளுக்கு 20 துண்டுகள் தங்க மகரக்காலை போல பங்கு கொண்டு வருவார். அன்று போல் இன்றும் ஜோசப் அம்மாவன் நிற்கிறார். அந்த வெயிட் கோஸ்ட், கதர் ஜிப்பா, வேஷ்டி. அம்மாவன் நேந்திரங்கா வறுவல் கொண்டு வந்திருக்கிறாரோ என்று சிரித்துக் கொண்டே யமுனா இறங்குகிறாள். முகம் ரோஜா மலராக மாறி இருக்கிறது. ஆஹா, வறுவலோ வறுவல், ஆனா வெளபின்ன குடிக்கார வெள்ளம் இல்ல. நாம் ஒரு பிளாஸ்டிக் கூஜாவில் கொண்டு வந்திருக்கலாம், சொல்லக்கூடாதா யமுனா என்று துரை கூறிவிட்டு சிரிக்கிறான். பளிர் என்று பற்கள் கவர்ச்சியாக இருக்கின்றன. சுமதி தாவி, நீங்கள் ஏன் பேசவில்லை? இல்லை, பேச என்ன இருக்கிறது? காந்திஜி இருந்தால் இப்ப என்ன சொல்வார் என்று நினைத்துக் கொண்டேன். ஓ, இப்போது அவர்தான் இல்லையே. சரி, வண்டி நிற்கிறது, வாருங்கள். கருநீல வண்ணத்தில் முன்னும் பின்னுமாக படகு போல் நீண்ட சுகமாக வண்டி. இது யார் வண்டி என்று கேட்கிறாள் யமுனா. என்ன கேள்வி இது? இந்த கோடி கோடி அணை திட்டத்தில் பெரியவர்களான பலரில் ஒரு ஏழை குடிமகனுடைய வண்டி. ஏறிக்கொள். அவர் சுமதி தாயியை பொருள் பொதிந்த பார்வையுடன் நோக்குகையில் ரங்கன் மாலை பெட்டியுடன் விடுவிடுவென்று குன்றில் ஏறி செல்கிறார். இந்த கதரும் பையும் காரும் பொருத்தமாக இல்லையே என்று பார்த்தேன். காந்திஜியே பிர்லாவின் பாக்கார்டில் பிரயாணம் செய்திருக்கிறார், ஆறுதல் கொள் என்று சுமதி கிண்டுகிறாள். கார் இழிந்து வளைந்து சாலைகளில் பூத்து மின்னும் விளக்கு வரிசைகளினூட ஏறி இறங்கி அவர்களை கீதா மகாலுக்கு கொண்டு செல்கிறது. ரங்கன் அதற்கு முன் காட்சி நடக்கும் அரங்குக்கு சென்று விட்டான். அவனை அழைத்தாலும் ஏறி இருக்க மாட்டான். அது வழியில நின்னு போச்சுன்னா 2 எட்டுல குறுக்க ஏறினா கீதா மகால் என்பான். சூதுவாதற்ற எளிய நேரான பொறுப்புள்ள செயலில் நிறைவு காணும் குடிமகன் அவன். இவனை விட எந்த வகையில் நாம் எல்லாம் மேம்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டே யமுனா அணியறைக்குள் நுழைகிறாள். அணியறைக்குள் மேற்பார்வை செய்ய தேவையில்லாத கோலாகலம். அவர்கள் முன்பொரு முறை ஆதிவாசிகள் சம்மேளனம் நடந்த பொழுது உதகை நகர் வந்து கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த முழு நேர நிகழ்ச்சி புதியது. உற்சாகமும் கலகலப்பும் நிரம்புகிறது. என் பொட்டு சரியா இருக்காக்கா? பின்னு போட்டு விடுங்கக்கா. குழந்தைகள் அவரவரை ஒருவருக்கொருவர் வேடம் பூண உதவி செய்து கொள்ள பழக்கி இருக்கின்றனர். தொட்டால் ஒட்டும் பொய் சாயம் எனக்கு கிடையாது. பாலபூர்வமான நடிப்பு பேச்சுதான் சிறப்பு. பாரத தாயாக வேடம் அணிந்திருக்கும் பார்வதி இருளல் குலப்பெண். கரிய மினுமினுத்த முகத்தில் அவள் மட்டும் ரோஸ் பவுடரையும் ஜிகினா தோளையும் போட்டுக் கொண்டிருக்கிறாள். ஜிகினா மின்னும் முடி, சந்தன வண்ணத்தில் பச்சை கரையிட்ட சேலை, வெள்ளை சோழி, மூவண்ண கொடி கையில். நல்லா இருக்காக்கா? பிரமாதம் போ. சிறுவன் மோகன் ஜரிகை தொப்பியும் கோட்டுமாக நிற்கிறான். முருகி முஸ்லிபாய் வேடத்தில் பாபா காந்தி அவனுடைய அண்ணன் ரங்கன். மீசை அற்புதம். அக்கா, எல்லோரையும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும், ஏற்பாடு செய்யுங்கக்கா என்று கூறும் பிரேமா ஆசிரியை, படகர் வகுப்பை சேர்ந்தவள். இப்போது அணி அறையில் புதியதொரு சிரிப்பலை பரவுகிறது. சத்தியத்தையும் கொல்லாமையும் இல்லறத்தையும் துறவரத்தையும் அரசியலையும் அன்பு நெறியையும் அன்றே தம் குரலில் பொதிந்து தந்த தெய்வ புலவர் தோன்றுகிறார். இன்ஜினியர் சாரே, அஸ்லாமி. துரை தன் சடைமுடியை சற்றே விலக்கிவிட்டு சிரிக்கிறான். அப்படியா?
இது சடைமுடியை காட்டி ரொம்ப பெருசில்ல? ஆமா, அது கேத்த உடல் இல்ல உங்களுக்கு என்று உரைக்கிறார் யமுனா. தொப்பை இல்ல என்று துரை மீண்டும் சிரிக்கிறான். தப்பு. தெய்வ புலவர் நீட்டலும் அழித்தலும் வேண்டாம் என்று சொன்னவர். அவருக்கு ஜடாமுடி தாடியெல்லாம் இருக்குமா என்பது ஐயத்திற்குரியதுதான். ஆனால் தொந்தி நிச்சயமாக இருக்காது. அருளும் அறிவும் ஒளிரும் இந்த புலவர் பற்றி சுருங்கிய மையுடன் தான் தோற்றம் தருவார் என்று யமுனா நிறுத்துகிறாள். அது சரி, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் இந்த வேஷம் போடவா வேண்டாமா? சே, விடக்கூடாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே அன்பையும் அறத்தையும் கொல்லாமை நெறியையும் அவர் அருளி இருப்பதை காட்ட வேண்டும். இந்த முடி தாடி இரண்டையும் அளவை குறைத்தால் நல்லது இல்லையா அம்மாவு? சர்தார்ஜி மாதிரி இருக்கலாம். வள்ளுவர் வடநாட்டாரா என்ற பிரச்சனையை கிளப்பலாமானால் செய்யட்டும். அப்போது அணியறை வாயிலிருந்து வந்த ஒரு பெண் யமுனாவின் முழங்கையை பற்றுகிறாள். உங்களை பெரிய வீட்டம்மா கூப்பிடுறாங்கக்கா. ஹால்ல கூட்டம், ரொம்ப கூட்டம். யாரு? கமலம்மாவா? கமலம்மாவா வந்திருக்காங்களா? ஆமா, சேர்ல உட்கார்ந்து இருக்காங்கக்கா. அரங்கத்தில் கூட்டம் நெருக்கி தள்ளுகிறது. ரங்கன் பெரிய முண்டாசும் கோட்டுமாக கம்பீரமாக மேடையில் நின்று சைலன்ஸ் என்று கத்துகிறான். உடனே ஒரு குபீர் சிரிப்பு கூரையை முட்டுகிறது. டிக்கெட் இல்லாத காட்சியாதலால் பெண்களும் குழந்தைகளும் நெருக்கி வழிகின்றனர். யமுனாவுக்கு எத்தனையோ முகங்கள் பரிச்சயமானவை. புன்னகைகள் அவளை விசாரிக்க. ஓரமாக சுவரோடு ஒட்டி அமைந்த நாற்காலி வரிசை ஒன்றில் காஷ்மீர சால்வையும் நூல் இலைகளாய் நரைத்த கூந்தலுமாக கமலம்மா கை காட்டுகிறாள். நமஸ்தே, வாங்க. நீங்க மதராஸ் போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். இல்ல, அடுத்த வாரம் தான் போறேன். ராத்திரிக்கு இங்கதானே தங்குவேன். ஆமா, இவங்க எல்லாம் ஸ்கூல் ஹால்ல படுத்துக்குவாங்க. நானும் கூட. வேண்டாம், நீ வாயேன், அங்க தங்கலாம். சரி. அம்மா வரல? ஏமா, அப்பாவை கூட மெல்ல வண்டியில சாச்சா போல வச்சு கூட்டிட்டு வரக்கூடாதா? வரலாம் தான், ஆனா அவருக்கு வர வேணுங்கிற ஆர்வமே இல்லாம போயிட்டுதே. அம்மாவை அவர் போக சொன்னாரு, ஆனா அம்மா அப்படி வரமாட்டாளே. எனக்கு ஊருக்கு போக முன்ன இங்க வரணும்னு காரை பைய எடுத்துக்கிட்டு போயிடுறான். கமலம்மா இதை கூறும்போது குரல் தழுதழுப்பது தெரியாமல் மறைத்துக் கொள்கிறாள். ஆனால் அது பயனளிக்கவில்லை. சரி, நீ வாமா, நாடகம் முடிஞ்சு நான் உனக்காக காத்திருப்பேன். தொண்டையில் சொல் இடறி விழுவதை போல் இருக்கிறது. ஜோசப் கூட்டத்தை வரவேற்று காந்தியடிகள் தம் வாழ்க்கையின் வாயிலாக விளக்கிய லட்சியங்களை பற்றி சொல்ல முயல்வதே இந்த கலை நிகழ்ச்சிகளின் நோக்கம் என்று எடுத்துரைக்கிறார். அன்பாலும் அருளாலும் சிறுமைகளை ஒழிக்க பாடுபடுவதே இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதன் பொருள். பாரத நாட்டின் பண்பாடாய் வந்த அகிம்சையும் சத்திய நெறியும் நைந்து போய் வன்முறையிலும் இரத்த புரட்சியிலும் இளம் சமுதாயம் நம்பிக்கை வைக்கும் அபாயத்தை உணர்ந்து அதை போக்கும் வழிகாண இந்த நூற்றாண்டை கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துகிறார் அவர். யமுனா அரங்கத்து மூலையில் அவரை பார்த்து கொண்டு சிந்தனை ஓட்டமே நிலைத்து விட்டார் போல நிற்கிறாள். உற்சாக கலகலப்பை எல்லாம் எங்கோ மலைமுகட்டில் மிதந்து வரும் கரிய நிழல் அழித்து விடுவதைப் போல ஒரு பிரமை. பாரத தேவி மேடையில் தோன்றுகிறாள். அவள் தம் புதல்வர் புதல்வியர் அவள் முன் சத்திய பிரதிட்சை எடுத்துக் கொள்கின்றனர். வள்ளுவர் தம் குரலில் காந்தியத்தை காட்டுகிறார். சின்னஞ்சிறு மோகனின் உள்ளம் அகிம்சை நெறியிலும் அன்பு வழியிலும் அருட்கனி கொய்ய பக்குவம் அடைவதை விளக்கும் காட்சிகள் மேடையில் உயிர்க்கின்றன. அடடா, இத்தனையும் இருளர் மக்களா? நம்ப முடியவில்லையே. ஆசிரமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன அழகா தமிழ் பேசி பாடி பாராட்டுரைகள் மலர்ச்சரங்களாய் உள்ளத்தை மகிழ்விக்க வருகின்றன. நன்றி கூறுவது அவள் பொறுப்புதான். ஆனால் துரையிடம் வந்து, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன், எனக்காக நீ நன்றி சொல்லிவிடுங்களேன் கொஞ்சம் என்றாள் அவள். ஏன், பரவாயில்ல, நீங்க நல்லா பேசுவீங்களே. உங்ககிட்ட புகழுரை கேட்கவா வந்த? எனக்காக பேச மாட்டீர்களாக்கும். துரைதான் நன்றி கூறுகிறான். கிடைத்த சந்தர்ப்பத்தில் யமுனாவின் ஆற்றலை புகழ்ந்து வைக்கிறான். அவளுக்கு தூக்கி வாரி போடுகிறது. இதெல்லாமா சொன்ன? அவனுடைய கண்களும் பற்களும் போட்டி போட்டு கொண்டு ஒளிர்கின்றன. கூட்டம் கலையும் முன் யார் யாரோ யமுனாவை சூழ்ந்து கொள்கின்றனர். சுமதி தாயி வெண்பட்டு துகில் அரை தலை மூட இடது மூக்கில் ஒற்றை நட்சத்திரம் மின்ன ஓர் அம்மையாருடன் வாழ்த்துகிறாள். மாதாஜி, ராம்ஜியின் மகள் பேடி என்று அந்த அம்மையார் அவளை தழுவிக் கொள்கிறாள். பழம்பெரும் சோசலிசவாதியான ஜின்னாஜியின் மனைவியாம் மாதாஜி. அவளுடைய தந்தை அந்த பழைய நாட்களில் காந்தியடிகளுடன்
சம்பாரன் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ள சென்றபோது அவர்களுடைய இல்லத்தில் தான் தங்கினாராம். பாரத நாடு விடுதலை அடைவதை பார்க்காமலே கண்களை மூடிவிட்டார் சின்னாஜி. ஒரு மகள், மகன், அம்மையார் எல்லோருமே அரசியலில் பங்கு பற்றியவர்கள். மருமகன் மாநில மந்திரி சபையில் இடம் பெற்றிருந்தான். எல்லா செய்திகளையும் மாதாஜியே மூச்சு விடாத கீச்சு குரலில் அப்பட்ட ஹிந்தியில் தெரிவிக்கிறாள். அவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்துவிட்டு சிறுவர் சிறுமியருக்கு உற்சாகமான பாராட்டுகளை வழங்கிவிட்டு அவள் திரும்பும் வரையிலும் கமலம்மாள் வண்டியில் அமர்ந்திருக்கிறார். ஜோசப் கதவடியில் நிற்கிறார். மன்னிக்கணும், நீங்க ஏமா காத்திருக்கணும்? முன்ன போயிட்டா நான் வரமாட்டேனா? நீங்களும் வரீங்களா அம்மாவா? இல்ல, நீ போயிட்டு வா யமோ, நான் காலையில வரேன். வண்டி ஓட்டி கதவை அறைந்து சாத்துகிறான். கமலம்மாவின் கை மென்மையாக அவள் தோளில் படுகிறது. வெகு அழகாக பண்ணிட்டேமா, எனக்கு சொல்லவே வார்த்தை இல்ல, ஒண்ணுமே தெரியல எனக்கு. இத்தனை குழந்தைகள் மனசிலும் நீ சொல்ல வந்தது பதிஞ்சிருக்கும். குரல் தழுதளிக்கிறது. கமலம்மாள் ஏன் இவ்வளவு நெகிழ்ந்து போகிறார்? சுதீர் மேநாடு சென்று ஏதோ ஒரு தொழிற்பட்டத்தையோ நிர்வாக பயிற்சியையோ பெற்று வந்து தந்தை ஆலமரமாக பெருக்கிய வர்த்தக நிறுவனங்களை ஒரு குடைக்கின் கீழ் ஆண்டு கொண்டிருந்தால் கமலம்மா இப்படி அற்பத்துக்கு நெகிழ்ந்து போவாரோ? இந்த சேலையின் மீது நலிந்த கையை போட்டு அன்பை இளைய விடுவாரோ? வாழ்க்கையின் வன்மையில் எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாதவர் தாம் வன்முறை புரட்சியில் நம்பிக்கை வைப்பார்கள். சுதீருக்கு கண் விழிக்கும் போதே வாழ்க்கை ஒளிமயமான வண்ண குடை பிடித்திருந்தது. ஏன் இப்படி? ஏன் ஏன்? வண்டி சாரிங் கிராஸ் வளைவு பாதையில் ஏறி மேலே செல்கிறது. வாயில் பச்சை கம்பள பரப்பா, ரோஜா பூக்களா? ஒன்றுமே தெரியவில்லை. வண்டி ஓட்டி வண்டியை நிறுத்தி கொண்டு தான் இறங்கி கதவை திறக்கும் முன் யமுனா முந்திக் கொள்ள முயன்றும் பயனில்லை. வீட்டு முன்னரை விளக்கை சமையல்காரர் போடுகிறார். கண்ணாடி கதவு திறந்து கொள்கிறது. மெத்தென்ற கம்பள விரிப்பும் பளபளக்கும் பட்டை கண்ணாடி குடுவையில் ஆஸ்டர் பூக்களும் குளுமையான இளநீர ஒளியும். உள்ளவாமா யமோ. சுப்பையா, எனக்கும் பாலை சூடாக்கிட்டு யமுனாவுக்கு தட்டு வையே என்று பணிக்கிறார். சோடா பாட்டில் கண்ணாடிக்குள் தெரியும் கோலிகள் போன்ற விழிகளுடன் அவர்களை பார்த்துவிட்டு வணக்கத்துடன் உள்ளே செல்கிறார் சுப்பையா. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.